எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் துவங்குகின்றோம். எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். எங்களது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் எங்களது மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் எங்களை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னிப்பவனே, எங்களை மன்னிப்பாயாக. நேர்வழியில் எங்களை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ வழி நடத்துவாயாக. நீ எங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை எங்களை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எங்களது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. எங்களுக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுடைய இறைவன், நீயே எங்களுடைய பொறுப்பாளன், நீயே எங்களுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக எங்களை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நாங்கள் விரும்புகின்றோம். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டோம் இறைவனே. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் எங்களை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. மனம் என்கிற மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய அமைப்பை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதை நாம் ஆழமாக உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மனசை பத்தி எது பேசினாலும், அதாவது மனசை நல்லபடியா வச்சுக்கணும், மனசுதான் முக்கியம், மனம்தான் நம்முடைய மையம், இந்த மாதிரி மனசை பத்தி எது பேசினாலுமே மனிதனுக்கு பிடிக்கும். ஏன்னா உணர்வு அவனுக்கு பிடிக்கிறது காரணம் என்னன்னா, அது அவனுக்கு தேவை. அது ஒரு மாபெரும் சத்தியம். மனிதனுக்கு மனதை பற்றிய வழிகாட்டல்கள், புரிதல்கள், ஞானங்கள் எல்லாம் அவனுக்கு தேவை. எனவே இயல்பாகவே அவன் அதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அதன் மீது விருப்பம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் கூட ஒரு ஆழமான உளவியல் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு யூடியூப் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ பார்க்குறோம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு முக்கியமான ஒருத்தர் மனசை பத்தி ஒரு முக்கியமான டாபிக் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை அப்போ பார்க்க மாட்டோம். இப்போ நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதை சேவ் பண்ணி வைப்போம். நமக்கு அது பிடிக்கும், அதை பார்க்கணும்னு நினைப்போம். ஆனா இப்போதைக்கு பார்க்கல, நான் அப்புறமா பார்க்குறேன். அதாவது அதை வேண்டான்னு சொல்ல மாட்டோம், அது வேணும். சரியா? அது வேணும். ஒரே நிமிஷம். அது வேணும், ஆனா இப்போதைக்கு நான் பார்க்கல, அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லேட்டரா பார்க்கறதுக்காக அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோம். அந்த மாதிரி மனம் தொடர்பான எதையுமே நம்ம
வேண்டாம் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, ஒருத்தர் பேசுறாரு, அப்படி இப்படி எல்லாமே போவோம். போகணும்னு நினைப்போம், அட்லீஸ்ட் டைம் இல்லையே போகணும்னு தான் நினைப்போம். ஆனா ஒரே ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிலாம் பண்றதுனால நமக்கு பெரிய பலன்கள் ஒன்றும் கிடையாது. இப்போ மிகப்பெரிய ஒரு ஸ்பீக்கர், ஒரு ட்ரெய்னர் மைண்டை பத்தி பேசுறாருங்க. நீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு போறீங்க, அட்டன் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு நன்மை முழுமையடைந்து விடவில்லை. ஒரு மைண்டை பத்தி புத்தகம் படிக்கிறீங்க, சூப்பரா படிச்சு முடிச்சிட்டீங்க, மனப்பாடமே பண்ணிட்டீங்க. அதனால உங்களுடைய நன்மை முழுமையடைந்து விடவில்லை. மனம் செம்மைப்படுவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் இங்கே முக்கியம். நீங்கள் கேட்கக்கூடிய, படிக்கக்கூடிய கருத்துக்கள் முக்கியமே அல்ல. இன்னும் ஓப்பனா சொல்றதா இருந்தா, நீங்க தியானம் பண்ணா மட்டும்தான் மனம் செம்மைப்படும், மனம் சமநிலைப்படும். மனம் சமநிலைப்படுவதற்கான பேச்சுக்களை கேட்பதனாலோ, புத்தகங்களை படிப்பதனாலோ செம்மைப்படாது. அது ஒரு நாலேஜா உள்ள போய் தங்கும், அவ்வளவுதான். இன்னும் மைண்ட் 2 என்ன தெரியுமா? அந்த நாலேஜை ரொம்ப கிளியரா ஃபில்டர் பண்ணி ஒரு ஓரமா உட்கார வச்சிரும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். மனசை சரிப்படுத்தணும் தானே, தாராளமா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீ இந்த வேலையை பண்ணு. அதான் அடுத்த வாரத்துல தொடங்கிக்கலாம். ஜனவரி 1ல இருந்து தொடங்கிக்கலாம். ஜனவரி 1ல தொடங்குறேன்னு சொன்னீங்களே, இந்த வருஷம் ஜனவரி 1ன்னு சொன்னனா, அடுத்த வருஷம் சொன்னேன் அப்படின்னு அதை சொல்லும். இது மாதிரி மனம் தொடர்பான எந்த ஒரு நற்கருத்துக்களையும் ஞானங்களையும் நீங்கள் உங்கள் மனதில் ஒரு பதிவாக போட்டுக்கொள்வது என்பது முழுமையான பலன்களை தராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நம்ம கருத்துக்களை படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அவர்கள் ஆன்மீகத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வெகுஜனங்களைப் போல ஆன்மீகத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியாம தூரமா இருக்காங்க, இவங்க தெரிஞ்சே தூரமா இருக்காங்க, அவ்வளவுதான். நீங்கள் உண்மையாக ஆன்மீக வழியில் நடைபெற வேண்டும் என்றால், நடைபோட வேண்டும் என்றால் தியானம் செய்ய வேண்டும். செயல். நீங்க தியானம் செஞ்சிட்டீங்கன்னா எதையும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உள்ள மிகப்பெரிய டீச்சர் இருக்காரு. நேத்து கூட ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அது மனம் ஒன்னதான் அப்படி சொல்றாங்க. அப்ப கூட அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் டெக்னிக்கலி. அது உள்ளம், இறைவனுடைய செய்திகள் இறங்க பெறக்கூடிய இடம் என்று நீங்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை. அது சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் பண்ணி அதையும் நீங்க வந்து மனம் 2 ஆளுகைக்கு உட்படுத்த வேண்டும். அது சூப்பர் கான்சியஸ் மைண்ட்லாம் கிடையாது. அது உள்ளம், மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய உள்ளம். அகிலங்களின் இறைவனுடைய செய்திகளை நமக்காக பெற்று வைத்திருக்கக்கூடிய, அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகா கண்ணியம் பொருந்திய மகத்துவம் மிக்க உள்ளம். அப்படித்தான் அதை அழைக்க வேண்டும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் அதுக்கு தேவை கிடையாது. அது உள்ளம். உள்ளத்தை நாம் கிடைக்க பெற்றிருக்கின்றோம். அவர் சொன்னார் இல்லையா, நீங்க 1 hour சைலண்டா உட்காருங்கன்னு சொல்லிட்டு. மனம் 2 ஆஃப் பண்ணுங்க, உள்ள உங்களுக்கு வழிகாட்டும், உள்ள உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும்ன்றதான அந்த வீடியோல சொன்னாங்க. அப்போ இதெல்லாமே நீங்க கேட்கலாம். ஆனா உட்கார்றதுல எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குன்றத மெடிடேஷன் பண்ணனுக்கு தான் தெரியும். நீங்க அந்த வீடியோ கேட்கும்போது, ஆகா 1 hour சைலண்டா உட்கார்ந்தா நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா? ஆமா கிடைச்சிரும். சூப்பர், உட்கார்ந்துடுறேன். எப்பங்க? உட்கார்றேன். இப்படிதான் மைண்ட் 2 சொல்லும். ஆனா உண்மையா உட்கார்ந்தவனுக்கு தான் தெரியும் 1 hour சைலண்டா உட்கார்றதுங்கிறதுல எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு. இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும், எப்படி அதை அச்சீவ் பண்ணணும், எப்படி அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடிய அந்த மகா கண்ணியம் பொருந்தி அந்த உள்ளத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மெடிடேஷன் பண்றவனுக்கு தான் தெரியும். அதனால இந்த இந்த கவர்ச்சிகள் என்பது இருக்கலாம். அதை நாம் பெரிதாக நினைத்து விடக்கூடாது. நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் மெடிடேஷன். உட்காரணும். செயல் ரொம்ப பவர்ஃபுல். எதுவுமே படிக்காம தினமும் மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒருத்தரும், மெடிடேஷனே பண்ணாம மனம் பத்தின சகல விதமான ஞானங்களை அறிவா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தரும் சமம் கிடையாது. மெடிடேஷன் பண்றவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து உணர்த்தப்பட்டு விடும். அவர் ஞானமாவே உள்ள தெரிஞ்சிடும். ஆனா அவருக்கு அதை சொல்ல தெரியாது. சரியா? ஆனா இவருக்கு எல்லாத்தையும் சொல்ல தெரியும். அதனால நான் ஏற்கனவே சொன்ன அவர் ஒரு சொற்பொழிவாளரா மாறிடுவார். எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. ஆனா அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. அவர் சொல்றதை கேட்டு எவனா மெடிடேஷன் பண்ணாங்கன்னா அவனுக்கு நன்மை.
ஆனா அவர் மெடிடேஷன் பண்ணாத வரைக்கும் அவருக்கு நன்மை கிடையாது. அதனால என்னைக்குமே நம்ம மெடிடேஷன் அப்படிங்கிற இந்த செயலுடைய பவர் இருக்கு இல்லையா, அதை நம்ம தெளிவா உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அதை நாம் இந்த மனதின் கண்ணியத்தை, மனதின் சமநிலை தன்மையை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படின்னா, இது இந்த கடற்கரையில ஒரு மணல் வீடு கட்டுறோம், ஒரு மாளிகை கட்டுறோம். ஒவ்வொரு அலையுமே அதுக்கு த்ரெட்டு தான். எந்த அலை வேணாலும் நீ அவ்வளவு நேரம் கட்டினதை மண்ணோட மண்ணாக்கிடலாம். அந்த மாதிரிதான் இப்போ ஆரம்ப நிலையில மெடிடேஷன் பண்ணக்கூடியவங்களுடைய அனுபவம் அப்படிதான் இருக்கும். நீங்க கட்டுறீங்க, ஆனா ஒவ்வொரு அலையுமே த்ரெட்டு. சரியா? நீங்க அந்த அலையிலிருந்து நீங்க நீங்க கட்டணும், அலையிலிருந்து அதை பாதுகாக்கணும். கட்டணும், அலையிலிருந்து அதை பாதுகாக்கணும். சைமல்டேனியஸா அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் லைஃப். சரியா? இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த மணல்ல எப்படி வீடு கட்டுறது அப்படி டெக்னிக் எல்லாமே சொல்லி கொடுத்துடுறாங்க. ஆனா அலையில இருந்து எப்படி பாதுகாக்கிறதுன்றது மெடிடேஷன் பண்றவங்களுக்கு தான் அது உரிமை. அவங்களுக்கு தான் அதை செய்ய முடியும். கெடுத்து விட்டு போயிடும் எல்லாமே. ஒரு நெகட்டிவ் எமோஷன், ஒரு சாதாரண கவலை, அட போப்பா மனசு அது ஒண்ணாவது, மனசு விட்டுருவாங்க. ஒரு பயம் எல்லா புத்தகத்தையும் அழித்து விட்டு விடும். அதனால தியானம் செய்வது என்பது ஒரு சக்தி மிக்க செயல். அது ஒவ்வொரு நாளுமே நம்ம நினைவூட்டிக் கொள்வது போல, இன்னைக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டீங்களா, இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு செயலை செய்து விட்டீர்கள். இது நேத்து என்னுடைய அனுபவம். நேத்து நான் காலையில இருந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருந்தேன். எதுவுமே செய்ய முடியல என்னால. நேத்து கொஞ்சம் டயர்டா இருந்தது. நிறைய ஏதோ சம்திங் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. எதுவுமே செய்ய முடியல. எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. ஈவினிங் மட்டும் கிளினிக் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துட்டோமேன்னு போனேன். ஆனா நேத்து ஃபுல்லாவே நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் 4.5 ஹவர்ஸ் மெடிடேஷன்லயே உட்காந்துருந்தேன். அப்படியே அந்த இதை விட்டு எந்திரிக்கவே இல்லை. அப்படியே உட்காந்தே இருந்தேன். அப்பப்ப என்னை கதவை தட்டி பார்த்தாங்க. உள்ள இருக்கானா, சத்தத்தையே காணாமே, வழக்கமா அவ்வளவு இருக்க மாட்டானே. ஒரு பெல் வச்சிருக்கேன், அதை அடிச்சா உயிரோட இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். போயிடுவாங்க அவ்வளவு. இந்த மாதிரி நேத்து எந்த வேலையும் பண்ணல. ஆனாலும் எனக்கு ஒரு திருப்தி, ஏதோ ஒரு திருப்தி, ஒரு இனம் புரியாத திருப்தி. ஆனா உலக அடிப்படையில பார்த்தா, என்ன நீ எந்த வேலையுமே செய்யவே இல்லை, நீ ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டியே. ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஏதோ ஒரு திருப்தி. ஆனா நிறைய பேருக்கு பெண்டிங் இருக்கு, ஆனா ஒரு திருப்தி. இந்த மாதிரி மெடிடேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மகா திருப்தியை தரும். அது நீங்க எந்த வேலை செஞ்சாலும் மெடிடேஷன் பண்ணல அப்படின்னா, எல்லா வேலையும் செஞ்சதுனால ஏற்படுற திருப்தி உண்மையான திருப்தி கிடையாது. நீங்க எந்த வேலையும் செய்யாட்டி மெடிடேஷன் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். ஏன்னா அது ஒரு ஷார்பன் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான். அந்த அந்த மெடிடேஷன்னால நீங்க செயல்களை இன்னும் தீவிரமா, இன்னும் ஸ்டெடியா செய்ய முடியும். சரியா? அதனால மெடிடேஷன் அப்படிங்கிற செயல் எவ்வளவு முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டவங்களா நம்ம இருக்கணும். இந்த உணர்வோடு இன்னைக்கு நாம பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். நம்முடைய கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி அக உலகத்திற்குள் செல்லும். மிகப்பெரிய ஷிஃப்டிங் இது. ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போறோம் நம்ம. மிகப்பெரிய ஷிஃப்டிங். அந்த உணர்வோடு தான் கண்ணை மூடணும். கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி அக உலகத்திற்குள் நுழையணும். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுக்கங்கள் இல்லாத முற்றிலும் தளர்வான அசைவற்ற நிலை அதிஷ்டானா. உங்க முகத்தை நீங்க கவனிச்சாலே, முகத்துல இருக்கக்கூடிய அந்த தளர்வு தான் உடலின் தளர்வுக்கு அத்தாச்சு. முகத்தை தளர்வா வச்சாலே உடம்பும் தளர்வா தான் இருக்கும். அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கணும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான உள்மூச்சும் வெளிமூச்சும் நடக்கட்டும். மூச்சின் மீது கவனம், உணர்வுடன் கூடிய கவனம். நமக்குள்ளே போவது வெறும் காற்று அல்ல. காற்று எனும் வாகனத்தில் நமக்குள்ளே
உயிரோட்டம், உயிராற்றல், இறைவனுடைய அருள் நமக்குள் செல்லுகிறது. நமக்காகவே எக்ஸ்க்ளூசிவா படைக்கப்பட்ட ஆற்றல் அது. நமக்காக அது கொடுக்கப்படுகிறது. நம்முடைய எந்த முயற்சியும் உழைப்புமின்றி அது நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த உணர்வோடு மூச்சு கவனிக்கப்பட வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். ப்ராப்பரா ஷிஃப்ட் ஆகணும். கவனங்கள்ல இருந்து உணர்வுகள்ல இருந்து தளர வேண்டும். ஒரு பார்வையாளராக நீங்கள் மாற வேண்டும். உடலிலும் மனதிலும் நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வு குறித்தும் ஆதரவும் எதிர்ப்பும் கொள்ளாமல் அவைகளை வெறுமனே கவனித்து அவைகளிலிருந்து விலகி நின்று ஒரு பார்வையாளராக அவைகளை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். எண்ணங்கள், உடல் உணர்ச்சிகள், மூச்சை கவனித்தல், தூக்கம் வருதல், வெறுமைத்தன்மை, உறவுலகில் ஏற்படக்கூடிய தூண்டல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை வெறுமனே கவனித்துக் கொண்டிருங்கள். அவைகள் குறித்து எந்த கருத்தும் ஆதரவும் எதிர்ப்பும் சொல்ல வேண்டாம், உணர வேண்டாம். வெறுமனே அப்படியே ஆதரவு கருத்தும் எதிர்கருத்தும் உங்களை மீறி தோன்றுகிறது என்றால் இதற்கு ஆதரவாக நான் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றேன், வருகிறது, எதிராக ஒன்று நடக்கிறது. இதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு பார்வையாளராக. புரிதலோடு இந்த நுட்பத்தை செயல்படுத்த வேண்டும்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளும். கண்களை திறந்து. ஸோ இந்த தியானம்ங்கிறது எப்படியான ஒரு செயல்னா, புற உலகத்திலிருந்து விலகி அக உலகத்துக்குள்ள போய் அதுல நிலை பெறுகிறோம். அக உலகங்கிறது வந்து மனசு, மனசோட மையம். அங்க மனம் 2 ஆதிக்கமா இருக்குது. அங்க போய் அந்த ஆதிக்கங்களுக்கெல்லாம் பயப்படாம, உன்னுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் உள்ள வந்திருக்கேன்னு தைரியமா சொல்லி, அந்த மனம் 2 ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உடலை அதிட்டானால நிலைப்படுத்தி, இந்த உள்ளத்தை கண்ணியப்படுத்தி, அந்த ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செயல். சைலண்டா நீங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல கன்சிஸ்டண்டா நம்ம பண்றது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான, மிகவும் வலிமை மிக்க ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம செய்யக்கூடிய செயல் எவ்வளவு மதிப்பு மிக்கது, வலிமை மிக்கது என்பதை உணரும் போதுதான் இந்த செயல் மீது நமக்கு ஒரு பிடிப்பு தொடர்ச்சியாக வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த மனம் தொடர்பான புத்தகங்கள்லாம் படிக்க வேண்டாமான்னா எல்லாம் படிச்சுக்கலாம். ஆனா அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதுதான் முக்கியம்ன்றதுதான் இன்னைக்கு நம்ம சொன்ன செய்தி. இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த மனசை பத்தி, மனதினுடைய சமநிலையை பத்தி, அதை செம்மையாக்கிக் கொள்வதை பற்றி மனிதர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது மிகவும் முக்கியமானது அல்ல. அது ஒரு குறைவான ஒரு சதவீதத்தில் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளம் சொல்லக்கூடிய மனதை பற்றிய கருத்துக்கள் தான் உண்மையில் உங்களுக்கு தேவை. அதுதான் உங்களுக்கான கருத்துக்கள். தனிப்பட்ட, தனித்துவமான கருத்துக்கள். ஒரு புக் இருக்கு. அந்த புக் வந்து அவருடைய வியூ அவ்வளவுதான். அந்த வியூ நல்லது, கெட்டது எல்லாத்தையும் கலந்து இருக்கக்கூடிய ஒண்ணு. அது உங்களுக்கு தேவையாங்கிறது ஒரு கேள்வி. உங்களுக்கு அது பொருந்துமாங்கிறது ஒரு கேள்வி. அதனால நீங்க அதெல்லாம் வாசிக்கலாம், கேட்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நான் தடையே சொல்லல. அதெல்லாம் ஒரு ஒரு எல்லைக்குட்பட்டு தான் இது உங்களுக்கு உதவ முடியும். ஆனா நீங்க பிரையாரிட்டி குடுத்துறணும். மெடிடேஷன் அந்த செயல் செய்யறதுக்கு பிரையாரிட்டி குடுத்துறணும். அதுதான் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அதேபோல இந்த நம்மளுடைய ஒவ்வொரு நாளுமே நம்ம தியானத்துல ஈடுபடக்கூடிய இந்த செயல் வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. அதை எப்பயுமே உணர்ந்துக்கணும் நம்ம. ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு அந்த கிளாஸ்க்கு என்டர் ஆகும்போதும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்ல நம்ம செய்யறதுக்காக உட்கார்ந்துருக்கிறோம். இந்த உணர்வோட தான். சரி ஏதோ நம்மளும் பண்ணுவோம். எல்லாரும் பண்றாய்ங்க, நம்மளும் பண்ணுவோம். அப்படின்னு இல்லாம, இதுதான் டாப் பிரையாரிட்டி குடுக்கப்பட்ட ஒரு செயலா இருக்கணும். அண்ட் இந்த ஜூலையிலிருந்து நம்ம டிஎம்எஸ்ல வந்து 3 புதிய ஈவெண்ட்ஸை சேர்க்க போறோம். அதுல 1 மட்டும் நான் இப்ப சொல்றேன். எவ்ரி ஃப்ரைடே வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு டிஸ்கஷன் செஷன், டவுட் கிளியரிங் செஷன் எவ்ரி வீக் நடத்த போறோம். ஏன்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். எனக்கு மெசேஜஸ் பண்றீங்க. எனக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கான நேரங்கள் இல்ல. பட் அவங்க கேட்குற கேள்வி வந்து எல்லாருக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது. அதனால வி கேன் ஹேவ் அ செப்பரேட் செஷன். ஸோ எவ்ரி ஃப்ரைடே நீங்க வந்து எந்த கேள்வி இருந்தாலும் அனுப்புங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ரைடே வந்து அந்த கேள்விகளுக்கான பதில் கொடுக்கக்கூடிய, ஜென்ரலா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செஷனா நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரைடே அந்த செஷன் எப்போ நடக்குதுன்றத ஃப்ரைடே தான் அறிவிப்பேன். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து இந்த கம்மிங் ஃப்ரைடேவே நம்ம தொடங்கிடலாம். தட் இஸ் நாளை கழிச்சு 27ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஜூலையிலிருந்து கண்டிப்பா அது எவ்ரி ஃப்ரைடே பிளான் பண்ணிக்கலாம். மீதி 2 முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நான் அறிவிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த தியான வகுப்பில் சந்திக்கலாம்.